ஹாய், வெல்கம் டு சிவமு 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் கிரேவி, அதாவது பாரம்பரிய மண் சட்டி சிக்கன் கிரேவி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி. இப்போ சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மண் சட்டியில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தக்காளி விழுது சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கறியை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கறி வேகத்துக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் கறி எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இது கூட வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யும்போது நம்ம எண்ணெய் கம்மியான முறையில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளேயே நம்ம இது நல்லா கொதித்து வரும்போது அதோட எண்ணெயும் சேர்ந்து வரும். அதனால தான் உங்களுக்கு கிரேவி நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த டைமில் தான் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லி தழையோ ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே ஒரு ஹெல்த்தி, அதுவும் இல்லாத ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஐட்டன்றதுனால இதில் எப்போவுமே கொத்தமல்லி லாஸ்ட் டைமில் நம்ம ஆட் பண்ணுறது நல்லது. எல்லா சமையல்லையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டிங் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்க.